தைப்பொங்கல்ல நம்மெல்லாம் ரொம்ப தித்திப்பாக ருசிக்கிற ஒரு விஷயம் சர்க்கரை பொங்கல். இந்த சர்க்கரை பொங்கல்ல அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நாட்டு வெல்லம் அதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பல வீடுகள்லயும் நாட்டு வெல்லத்தை அந்த தைப்பொங்கல் அன்னைக்கு மட்டும் கடையில போய் வாங்கிட்டு உடைச்சு பொங்கல் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டு வெல்லத்தை பார்க்கிறதே இல்லை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரையை வைத்து பொங்கலிடக்கூடியது ஒரு மிக தவறான ஒரு விஷயம். நிறைய பேர் நகர்ப்புறங்கள்ல வாசல்ல குலையிட்டு ஒரு அடுப்பு வைத்து பொங்குற ஒரு காட்சியை நம்ம நிறைய நகர்ப்புறங்கள்ல மறந்துட்டோம். கேஸ் அடுப்புல தான் அதை பண்ணக்கூடிய ஒரு காட்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதிலும் மிக தவறான ஒரு விஷயம், அந்த அரிசியில அதுல கொண்டு போய் வெள்ளை சர்க்கரையை போட்டு சீனியை போட்டு பொங்கல் விடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இந்த நாட்டு வெல்லம்ங்கிறதும் அதை விட மிக உயர்ந்த பனை வெல்லம்ங்கிறதும் இரண்டும் நம் நாட்டிற்கான ரொம்ப அடிப்படையான இனிப்பு. இனிப்பை பார்த்து அச்சத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு காலத்துல தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். பல்வேறு நபர்களும் இனிப்பு அப்படிங்கிற ஒரு சுவையிலிருந்தே வெளியே போயிடலாமோ அப்படிங்கிற யோசனையிலையும் இருக்கிறாங்க. ஆனா அது ஒரு தவறான சிந்தனை. இனிப்பு வேண்டும், ஆனால் அந்த இனிப்பு வெள்ளை சர்க்கரையிலிருந்து வரக்கூடாது. இந்த சீனி நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த வெள்ளை சர்க்கரையையும் நாட்டு வெல்லத்தையும் பனை வெல்லத்தையும் இரண்டையும் ஒரு ஒரு பக்கத்துல வைத்து கொண்டு ஒத்து பார்த்தோம்னா வெள்ளை சர்க்கரையை விட கிட்டத்தட்ட 240 விஷயங்கள், உடலுக்கு நல்லது தரக்கூடிய விஷயங்கள் பனை வெல்லத்துல இருக்கு. அப்போ நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பியோ ஒரு காப்பியோ ஒரு தேநீரோ அதற்கு கூட நாம் பயன்படுத்த வேண்டியது பனை வெல்லத்தை தான். பனை வெல்லம் கிடைக்காத பட்சத்துல நாட்டு வெல்லத்தை கொஞ்சமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த நாட்டு வெல்லத்தையும் ஹைட்ரேஸ் சேர்க்காத இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட நாட்டு வெல்லத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா அங்கேயும் கூட நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாட்டு வெல்லம் எல்லாம் ரசாயனம் இல்லாதது இல்லை. அதுலயும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கக்கூடிய மண்ட வெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு வெல்லத்துல ஹைட்ரேஸ் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். உண்மையான இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அந்த கருப்பஞ்சாறுல இருந்து நேரடியா எடுக்கக்கூடிய அந்த நாட்டு வெல்லம்ங்கிறது நல்ல பழுப்பு நிறத்துல, கரும் பழுப்பு நிறத்துல துகள்களாகத்தான் இருக்கும். அந்த வெல்லத்தை தான் நாம் பயன்படுத்தணும். நேரடியாக நாம் வாங்கும் பொழுதே இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஹைட்ரேஸ் இல்லாத நாட்டு வெல்லமா அப்படின்னா அதை பயன்படுத்தலாம். இல்லை என்றால் பனை வெல்லம் மிக மிக சிறப்பானது. பனை வெல்லத்துக்கு இணையான ஒரு இனிப்பை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த வெல்லத்தை பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு வெல்லமும் தினசரி நம்ம மிக குறைந்த அளவுல சிறு குழந்தைகள், வளரக்கூடிய குழந்தைகள் சாப்பிடுவது அவர்களுக்கு உடலுக்கு பல்வேறு கனிம சத்துக்களையும், இனிப்பு கொடுக்கும் போதே கூடுதலாக அதுல இரும்பு சத்து, மங்கனீசிய சத்து, இன்னும் பல கனிம சத்துக்களையும் உப்புக்களையும் சில நொதிகளையும் சேர்த்து கொடுக்கிறது இந்த மண்ட வெல்லத்துல, பனை வெல்லத்துல. ஆனா வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டோம்னா அதுல பல தேவையற்ற ரசாயனங்கள் இருக்கும். அந்த சர்க்கரை நேரடியாக ரத்தத்தில் குளுக்கோஸை தருவதை தவிர வேறு எந்த செயலையும் அது செய்யாது. சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, அதிக ரத்த கொழுப்பு, அத்தனை நோய்களுக்கும் அச்சாரமாக இருப்பது வெள்ளை சர்க்கரை. இந்த உழவு திருநாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உறுதி, இனிப்பென்றால் அது பனை வெல்லமோ நாட்டு வெல்லமோ மட்டும்தான்.